ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீரப்பயன கோயிலில் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து நந்தி வைக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருந்துச்சு. சரியாக பேர் தெரியல அதுக்கு பேர். ஸோ அதனால் அதை போய் பார்க்கலான்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருந்துச்சு வீட்டில். ஸோ கல்யாண ஃபங்க்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் முடியவும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுநாள் நாங்கள் போய் பார்த்துருந்தோம். இந்த வட்டம் இந்த சைடு வந்து 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஏன்னா இந்த வட்டம் வீரப்பயனார் கோயில் திருவிழாக்குமே நம்ம காவடி பார்க்குறதோட சரி, அதுக்கப்புறம் அந்த சைடு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு எதுவும் செய்யலை. சரி, இதாவது ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க, போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தோம். நேற்று தானே நந்தியோட மண்டபம் வச்சாங்க. சரி, இன்றைக்கி நிறைய க்ரௌடாக இருக்கும்னு நினச்சி போனோம். கடைசியில் பார்த்தா எங்களை தவிர்த்து வேறு யாருமே இல்லை. ஸோ ஃப்ரீயாகவே இருந்துச்சு. இந்த சைடு வந்தாலே ஒரு மணிக்கு என்ன சொல்கிறது, பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக செடி மரமாக இருக்குமா, அதனால் ஒரு அமைதியாக அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், அந்த பூச்சிய சவுண்டு இதெல்லாம். அந்த பூச்சி சவுண்டுக்கும் அதுக்கப்புறம் கிளைமேட்டுமே வெயிலும் கிடையாது மழையும் கிடையாது, ஒரு நார்மலாக இருந்துச்சு. ரொம்ப வெயில்லாம் கிடையாது. ஸோ பார்க்குறதுக்குமே ரொம்ப அமைதியாக ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேயும் ஒரு அண்ணா வந்து கடை போட்டிருந்தாங்க. அவங்ககிட்டையும் தேன் மிட்டாய், பொரி உருண்டை, முறுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி குரூப்பாக அக்காவோட பாவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அது எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். என்ன சொல்கிறது, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கோயில் வந்து பூட்டிட்டாங்க. நாங்கள் போகையெல்லாம் மணி 1க்கு ஒரு 2 மணி 2:30 போல் இருக்கும். அதனால் கோயில் பூட்டிட்டாங்க. இதுதான் அந்த நந்தி மண்டபம். எனக்கு எடுக்கலாமா கூடாதான்னு தெரியல. அதனால் நான் அவ்வளவா அதை கவர் பண்ணலை. அதுக்கப்புறமா இதுக்கும் அந்த இது வைக்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணுறதுக்காக அந்த இது குடிசையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே, சாமி கும்பிட முடியலை அப்படின்ட்டு வெளியே பார்த்தாலே தெரியும் இல்லையா, அதனால் அங்கே மட்டும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.